ஒரு காலத்துல இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறதே ஒரு மித் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அந்த மாதிரியான உணர்வுகள் ஒரு சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு என்னென்ன இருக்குமோ அது நார்மல் மனுஷனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சர்க்கரை வியாதி அப்படின்னு வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் தடுக்கலாம், வந்ததுக்கு அப்புறமும் சீராக்கலாம். நம்ம கிட்ட இயற்கையா பல வைத்தியங்கள் அதுக்கு இருக்கு. இதை வைத்தியம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஜாலியா நம்ம டீ குடிக்கிற மாதிரி, காஃபி குடிக்கிற மாதிரி, ஜூஸ் குடிக்கிற மாதிரி சில பானங்கள் இருக்கு. அதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த சர்க்கரை வியாதி, பிபி அப்படிங்கிற எதுவுமே நமக்கு வராது. சரி, ஒரே வாரத்துல சர்க்கரையோட அளவு சீரா இருக்கிறத உங்களால கண்களால பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் ட்ரிங்கை தான் இப்ப நாம எப்படி பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டா 4 கொய்யா இலைகள், 1 கப் தண்ணி, கொஞ்சம் வெந்தயம். இந்த கொய்யா இலையை நல்லா இடிச்சுக்கிட்டு இல்லை அரைச்சி நல்லா வச்சுக்கிட்டு தண்ணீர் கொதிக்கும் போது அதில் அந்த கொய்யா இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட 1 டீஸ்பூன் இந்த வெந்தயத்தை போட்டு அதையும் கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த பானத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களோட சர்க்கரை அளவு, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு சீராக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கொய்யா இலைகள் மூலமா உங்களோட நுரையீரல், குடல் இது எல்லாமே வந்துட்டு ஹெல்தி ஆகுது. உடம்புல இருக்கிற டாக்ஸின் வெளியில போகுது. ஸோ சர்க்கரை வியாதியா இல்லை அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதனா இருக்கா, கவலையே படாதீங்க. கைவசம் நமக்கு நம்ம வீடுகளில் இல்லை கண்களுக்கு எட்டின தூரத்தில் இருக்கிற கொய்யா மரத்தில் இருக்கிற இலைகளும் வீட்டில் கிச்சனில் இருக்கிற வெந்தயமும் போதுமான மருந்து. செய்து பாருங்க, பயனடைங்க.